திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி கூறி தொடர்ந்து அந்த காரியத்திற்காக நாம் ஜெபங்களையும் ஏறெடுக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியானது சர்வதேச அளவில் குழந்தை பருவ புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை முன்னிட்டு நம்முடைய ஆசியாவில், உலக அளவிலே, அதே போல தேசிய அளவிலே, குறிப்பாக குழந்தை பருவ புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு அதிலிருந்து சுகம் அடைந்தவர்கள் அல்லது அதிலிருந்து குணம் பெற்றவர்கள் இவர்களை குறித்ததான தகவல்களை குறித்து ஒரு ஆய்வு கட்டுரை அல்லது ஆய்வு அறிக்கை ஒன்று லான்செட் இதழில், மருத்துவ இதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய செய்தியை அறிந்து கொண்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற இருக்கிறோம். கடந்த நாட்களிலே குழந்தைகள் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்படுவது அதிகரித்த செய்தியை அறிந்து நாம் ஜெபித்தோம். தற்போது இந்திய அளவிலே எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆய்வறிக்கையின் அடிப்படையில், அதாவது தொடர்ந்து குழந்தைகளுக்கு, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுப்பதன் மூலமாக எவ்விதத்திலே அவர்கள் குணமடைந்து ஒரு நல்ல விடுதலையை பெறுகிறார்கள் என்பதை குறித்த அந்த ஆய்வு கூறுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எய்ம்ஸ் டெல்லி மருத்துவமனையின் இந்த புற்றுநோய் குழந்தைகள் பிரிவை சார்ந்த டாக்டர் ரச்சனா என்று சொல்லப்படுகிறவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கூறியிருக்கிறார். அவர் கூறியிருக்கிற செய்தியாவது, கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட காலகட்டத்திலே குழந்தைகள் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்றதில், அதாவது 20 சிகிச்சை மையங்களில் மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு ஆகிய முக்கியமான இந்த பகுதிகளில் உள்ள அங்குள்ள சிகிச்சை மையங்களில் சுமார் 5400 குழந்தைகள் சிகிச்சை பெற்றதில் 94.5% குழந்தைகள் சுகம் பெற்றிருக்கிறார்கள் என்பது சந்தோஷத்திற்குரிய செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது புற்றுநோய் நம்முடைய தேசத்தை விட்டு குறைந்து வரப்போகிறது. வரும் நாட்களிலே முற்றிலும் அது நிறுத்தப்பட போகிறது என்கிற விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றியறிதலான ஒரு ஜெபத்தையும் நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆகவே வரும் நாட்களிலே குழந்தைகள் பாதிக்கப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட்டு இப்படிப்பட்ட நோயிலிருந்து குழந்தைகள் விடுவிக்கப்பட போகிறார்கள். ஆகவே இந்த சிகிச்சையின் அடிப்படையில் குழந்தைகள் விடுவிக்கப்படுவதற்கு ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். இந்த முயற்சிகளை எடுத்து இதிலே அதிக தீவிரமாய் செயல்படுகிற மருத்துவர்களுக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து இது செயல்படுத்தப்பட்டு குழந்தைகள் யாரெல்லாம் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவரெல்லாம் சுகமடைந்து அவர்கள் வீடு திரும்ப நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு நன்றி கூறி தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தேசிய அளவிலே குழந்தை பருவத்திலே புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு எங்களுடைய அரசாங்கம் தொடர்ந்து சிகிச்சை அளிப்பது நிமித்தமாக ஆண்டவரே அவர்கள் விடுதலை பெறுகிற அப்படிப்பட்ட காரியத்தை குறித்ததான ஆய்வறிக்கையை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த சிகிச்சை நிமித்தமாக 20 சிகிச்சை மையங்களில் 5400 குழந்தைகள் முக்கிய நகரங்களில் விடுவிக்கப்பட்டு அவர்கள் சுகமடைந்திருக்கிறார்கள் என்றும் 94.5% குழந்தைகள் சிகிச்சையிலே பலன் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, எவ்வளோ கொடூரமான வியாதியிலிருந்து குழந்தைகள் விடுவிக்கப்படணும்னு நாங்கள் எவ்வளோ பாரத்தோடு ஜெபித்தோம். அப்பா, வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து குழந்தைகள் முற்றிலும் விடுவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட இந்த சிகிச்சை மையங்களில் போதுமான
ஆண்டவரே தகப்பனே, சிகிச்சைகள் வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எங்களுடைய மருத்துவர்கள் உம்முடைய விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பப்பட்டு வழங்கவும். ஆண்டவரே, இந்த நோய் எங்கள் தேசத்தை விட்டு, குழந்தைகளை விட்டு, பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் விட்டு அகன்று போக ஆண்டவரே, வரும் நாட்களிலே குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னும் மருத்துவமனையில் யாரெல்லாம் சிகிச்சை பெற்றிருக்காங்களோ எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே சுகம் பெற ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.